ஓசூரில் தொழிலாளர் சங்கம் சார்பில் பொதுவேளை நிறுத்த போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய தொழிலாளர்கள். மத்திய தொழிற்சாலை சங்கங்கள் சார்பில் இன்று நாடு முழுவதும் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுவேளை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் ஜாக்டோ, ஜியோ, அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் சார்பில் பொதுவேளை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காந்தி சிலை அருகே தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. இதில் தொமுச மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், ஏஐடியுசி மாதையன், தொமுச ரவி உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார். அப்போது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது, தொழிலாளர்களுக்கு எதிரான 4 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது தொழிலாளர்கள் அனைவரும் அப்பகுதியில் இருந்து அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாய்ப்பு தருவேன் என்று வாய்ப்பு தருவேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாயே, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாயே, மானம் கட்டு நாரி போச்சு, மோடி ஆட்சி நாரி போச்சு. ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தாது, ஏமாத்தாது.